உப்மா இன்னைக்கு செகண்ட் டே கிளாஸ் அப்படிதானே? வேர் இஸ் த சாக் பீஸ்? சாக் பீஸ் டேக் ஒன் சாக் பீஸ். செகண்ட் டேக்கு சாக்கு. ஓகே வச்சு ஓகே. நேரத்தை என்ன பார்த்தோம் அப்படின்னா 3 வகையான காலங்களே ஒரு கேள்வியை ஒரே கேள்வியை 3 வகையான காலங்களே எப்படி கேட்பேன்னு பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? சென்னைக்கு போறதை பத்தி பார்த்தோம். சென்னைக்கு போறது ஒரு சொல்லி பாரு. பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். கடந்த காலம் போயிடுச்சு, நிகழ்காலம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன், இப்போ நான் உங்களை பேசிட்டு இருக்கேன், இப்போ சிவானி என்னைய பார்த்துட்டு இருக்கா, இப்போ அஞ்சனா சிரிக்கா. இது வந்து பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். நாளைக்கு சிவானி சாப்பிடுவா, நாளைக்கு அனுசுபா மதுரைக்கு போறா. 3 இதை பத்தி பார்த்தோம். இதுல 3 இதுல கொஸ்டின் கேட்கறத பத்தி மட்டும் பார்த்தோம். கொஸ்டின் மட்டும் தானே பார்த்தோம். நேத்து நீ சென்னைக்கு போனியா? நேத்து நீனு எப்படி கேட்டோம்? Did you go to Chennai yesterday? நேத்து நீ சென்னைக்கு போனியா? சென்னைக்கு போறியா? கேட்கறது. Do you go to Chennai? நாளைக்கு நீ சென்னை போவியா? நாளைக்கு நீ சென்னைக்கு போவியா? அப்போ will you go to Chennai tomorrow? Will you go to Chennai tomorrow? அப்போ இது 3 காலத்தையும் பார்த்துட்டோம். did, do, will. அப்புறம் இது போக present continuous tense. இப்போ தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அந்த தம்பியை கூட முன்னாடி உட்கார வச்சு இப்போ அவன் சென்னைக்கு போய்கொண்டிருக்கிறான். இப்போ அவன் எங்க போய்கொண்டிருக்கிறான்? சென்னைக்கு போய்கொண்டிருக்கிறான். இப்போ போய்கிட்டே இருக்கான், இப்போ போய்கிட்டு இருக்கான். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் போய்கொண்டிருக்கிறான். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கேட்கல ஆர் வச்சு கேட்கணும்னா are you going to Chennai? Are you going to Chennai? மாதிரி நிறைய பார்த்தோம். விளையாடுகிறாயா, விளையாடி கொண்டிருக்கிறாயா, சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா, எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா shall. Shall எப்படி யூஸ் பண்றது? you, yes, a, g, e. Usage of, yes, usage of shall. சார் ஃபர்ஸ்ட் கடற்கரை எழுதி போட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எழுத டைம் இருக்கு. சரியா? யூசேஜ் ஆஃப் shall. இந்த shall நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு சஜஷன் யாரையாவது கேட்கும்போது, ஒரு கருத்து யாரையாவது கேட்கும்போது நம்ம வந்து shall பயன்படுத்தி கேட்கணும். சரியா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பழம் இருக்கு, இந்த பழத்தை நான் சாப்பிடலாமா? இந்த பழத்தை அவங்கள்ட்ட ஒரு கருத்து கேட்கும். அவங்க என்ன கேட்கும்? ஒரு கருத்து கேட்கும். இந்த பழத்தை நம்ம சாப்பிடலாமா? சரியா? அதுக்கப்புறம் நான் தூங்க போகலாமா, போகலாமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கருத்து கேட்குறோம். இந்த மாதிரி கருத்து கேட்கும் பொழுதுதான் ஷேல் பயன்படுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல? சஜஷன்ஸ். என்னது? எஸ் யூ ஜி ஜி இ எஸ் டி ஐ ஓ என். சஜஷன்ஸ். பரிந்துரை. பரிந்துரை கேட்கும்போது ஷேல் பயன்படுத்தணும். ஒரு பரிந்துரை கேட்கும்போது அவங்க என்ன பயன்படுத்தணும்? ஷேல் கேட்கணும். ரெண்டாவது ஒரு அட்வைஸ் கேட்க போறோம் இல்லையா? என்ன கேட்க போறோம்? ஒருத்தட்ட ஒரு அட்வைஸ் கேட்க போறோம். ஏதாவது ஒரு நான் வந்து இந்த இடத்துல காத்துக்கிட்டா, இந்த இடத்துல நான் இங்கே போட்டா, அந்த கடைக்கு போய் அது வாங்கட்டா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் போய் குறிஞ்சி ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டா அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு அட்வைஸ் கேட்கணும். ஏதோ ஒரு அட்வைஸ் கேட்கும்போது ஷேல் பயன்படுத்தி கேட்கணும். நம்ம வந்து அடுத்தடுத்து கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும்.
அப்போ asking for advice asking for advice advice asking asking for advice asking for advice கேட்கும்போது ஒருத்தர் நம்ம அட்வைஸ் கேட்கும்போது shall பயன்படுத்தி கேட்கணும் shall பயன்படுத்தி பேசணும் அடுத்து offer ஆஃபர்னா அவங்களுக்கு நம்ம வழங்குறது இப்போ எடுத்துக்கிட்டு ஆடி தள்ளுபடி அப்படின்னா வழங்குவாங்களா ஆடி தள்ளுபடி மாச தள்ளுபடி வழங்குறது வாங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறது இது எல்லாமே ஆஃபரில் இருக்கும் உனக்கு நான் உதவி செய்யட்டுமா உனக்கு உதவி செய்யட்டுமா உனக்கு நான் அந்த பென்சிலை கொடுக்கட்டுமா உனக்கு இந்த பென்சில் தரட்டுமா அப்படின்னு நம்மளா போய் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறதுக்குலாம் நம்ம சேல் பயன்படுத்தணும் சரியா சரி இந்த சேலை எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா இனியா கவனி இனியா இந்த சேலை கவனி இனியா சேலை எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா ஐ வி ஐனா என்னது சத்தமா சொல்லு நான் ஐனா வீனா என்னது நான் ஐக்கும் வீக்கும் மட்டும்தான் சேல் பயன்படுத்தணும் அப்புறம் ஹி சி இட்டு இதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது மிச்சம் உள்ள 5 சப்ஜெக்டும் பயன்படுத்தவே கூடாது ஐக்கும் வீக்கும் மட்டும்தான் ஷேல் பயன்படுத்தி பேச வேண்டும் சரியா இப்போ நீ இதை மட்டும் எழுதிக்கோ எழுதினதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இதை நடத்துகிறேன் சஜஷன் வச்சு எப்படி பேசலாம் ஒன்று போட்டு நடத்துகிறேன் அதுக்கப்புறம் ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ் கேட்குறத வச்சு எப்படி ஷேல் பயன்படுத்தி பேசணும் அதுக்கப்புறம் ஆஃபர் வச்சு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சார் நடத்துகிறேன் இதை மட்டும் கண்காணி எழுதிக்கோங்க எல்லாரும் எழுதியாச்சா எழுதியாச்சா அனுப்பிட்டா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் சஜஷன்ல வச்சு ஒரு சஜஷன் வச்சு ஷேல் எப்படி பயன்படுத்தி 4 வார்த்தைகள் 4 வாக்கியங்களை உருவாக்குறது 4 பேசுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம் அனுப்பிச்சுட்டா எல்லாத்தையுமே பாரு ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும் சஜஷன்ஸ் என்னது எஸ் யூ ஜி நேற்று நம்ம எழுதுன மாதிரியே இன்னைக்கு பார்க்க போகிறோம் சஜஷன்ஸ் பேசும்பொழுது ஃபர்ஸ்ட் சேல் வரணும் ஃபர்ஸ்ட் என்ன வரணும் சேல் அதுக்கப்புறம் பிளஸ் வெர்பு சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வெர்பு வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரணும் வெர்ப் 1 என்னது 1 இப்போ கோ அப்படின்னா போ அப்படின்னா கோ தான் போடணும் கோ வெண்ட் கான் 3 பார்த்துருக்கோம்ல ஈட் ஏட் ஈட்டன் சாப்பிடுதல் அப்படின்னா ஈட் ப்ரெசன்ட் டென்ஸ்னா ஈட் பாஸ்ட் டென்ஸ்னா ஈட் ஏட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஈட்டன் இது ஃபியூச்சர் கிடையாது பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஈட்டன் போடுவோம்ல இதில் எல்லாத்துக்குமே ஷேல் பயன்படுத்தியாச்சுனாலே வெர்ப் 1 தான் போடணும் ஷேல் பயன்படுத்தியாச்சுனாலே என்ன போடணும் தான் போடணும் இப்போ சாரு ஃபர்ஸ்ட் தமிழில் 1 எழுதுவேன் அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் 1 ஃபர்ஸ்ட்டு சஜஷன் தானே ஒரு கருத்து கேட்கும் நம்ம எல்லாருமே ஒரு டூருக்கு போயிருக்கோம் எங்கே போயிருக்கோம் டூருக்கு போயிருக்கோம் அப்போ வந்து சார் உங்களை பார்த்து கேட்குறேன் டைம் ஆயிடுச்சு உடனே எல்லாரும் பயிர் பேசும் போல எனக்கே தோணுது உடனே நான் உங்களை பார்த்து கேட்கேன் நம்ம சாப்பிடலாமா நம்ம என்ன செய்யலாமா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறேன் சக்தி நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறேன் சரியா நம்ம எல்லாரும் சாப்பிடலாமான்னு ஒரு கருத்து கேட்குறேன் என்ன கேட்குறேன் அதை எப்படி கேட்க ஃபர்ஸ்ட் தமிழ் எழுதி போடுற மாதிரி நம்ம
இது வந்து சும்மா பேச்சு வழக்குல எழுதி போடுறேன். என்னடா சார் நாம் எழுதாம நம்ம எழுதிருக்காருன்னு நினைக்காதீங்க. பேச்சு வழக்குல சும்மா நம்ம சாப்பிடலாமா, நம்ம சா இப் பி ல லா மா சாப்பிடலாமா, நம்ம சாப்பிடலாமா. இது அப்படியே கேள்வியா கேள்வி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வரணும் ஷேர். எஸ் ஹைட் எல் எல் ஷெல். அதுக்கு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் யாரு, நம்ம. இந்த ஷெல் வந்துட்டனாலே ரெண்டே சப்ஜெக்ட் தான் வரும். ஐ வி நம் நான் நம்ம ரெண்டுக்கு மட்டும் தான் ஷெல் வரும், மற்றதுக்கு ஷெல் வராது. சரியா? ஷெல் வி சாப்பிடுதல். சாப்பிடு அப்படிங்கிறது ஒரு வெர்பு. சாப்பிடுங்கிறது என்னது? சாப்பிடுக்கு இங்கிலீஷ்ல என்னப்பா? சத்தமா சொல்லு. ஈட். சத்தமா சொல்லியா? ஈட். ஷல் வி ஈட். ஷல் வி ஈட். நம்ம சாப்பிடலாமா? நம்ம சாப்பிடலாமான்னு கேட்டது ஷல் வி ஈட்னு கேட்டாச்சு. ரெண்டாவது ஒண்ணு கேட்க மாதிரி நம்ம சமைக்கலாமா? அதே டூர் பஸ்ல போய் நம்ம இறங்கியாச்சு. எங்க போய் இறங்கணும்? பாவநாசத்துல போய் இறங்கிட்டோம். இறங்கி அடுப்பு இடுப்பெல்லாம் பெரியவங்கலாம் தூக்கிட்டு வந்து வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? யாரும் தூக்கிட்டு வந்தீங்க? எல்லா டிக்கெட் வந்திருக்கீங்க. ரைட்டு, கை கையில போட்டுக்கோங்க. வச்சுட்டு அப்போ போது உங்களெல்லாம் டீச்சர்லாம் விளையாட சொல்லிட்டாங்க. முத்துமாரி டீச்சரு, கலாமணி டீச்சரு, காலதேவி டீச்சர்லாம் வந்திருந்தாங்க. உங்களெல்லாம் விளையாட சொல்லிட்டாங்க. விளையாட சொல்லிட்டு அப்போ வந்து அந்த டீச்சர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் நம்ம சமைக்கலாமா சார் அப்படின்னு கேட்டாங்க. சரி பாப்பா நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சார் சொல்லி அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த நம்ம சமைக்கலாமா அப்படிங்கிறது ஒரு சஜஷன். இப்போ நம்ம சமைக்கலாமா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம சமைக்கலாமா, நான் நம்ம சமைக்கலாமா, லாமா. இந்த லாமா லாமா லாமான்னு வந்துருச்சுனாலே நீங்க என்ன செஞ்சிடலாம்? ஷேல் போடலாம். சமைக்கலாமா, சாப்பிடலாமா, தூங்கலாமா, ஓடலாமா, சென்னைக்கு போகலாமா, இந்த மாதிரி போகலாமா, லாமா லாமா அப்படின்னு ஒரு கருத்து கேட்டாச்சு, சஜஷன் கேட்டாச்சுனாலே நீங்க என்ன செஞ்சிடலாம்? ஷாலா சால் கிடையாது, ஷேல். சரி, இப்போ நம்ம சமைக்கலாமா, ஷேல் போட்டு சொல்லு பாப்போம். நம்ம வெரி குட். ஒரு பேரு நீ என்ன சொல்ற? குக்கிங்கா. நீ என்ன சொல்ற? குக்குங்கா. வேற குக்கா, குக்கிங்கா, குக்குடா. இது குக்கிங்கா. என்னம்மா என்னம்மா? குக்கு. நீனு குக்கிங் இல்லையா? குக்கிங்கா. என்ன சொல்லிருக்கேன்? வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரணும்னு சொல்லிருக்கேன். குக் அப்படிங்கிறது சமைத்தல். வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் குக்கு தான். சரியா? ஓகேவா? குக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமைத்து கொண்டிருந்தான், சமைத்து கொண்டிருந்தல். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் குக்கிங் வரணும். இது வந்து என்னது? பிரசன்ட் டென்ஸ், அதாவது வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரணும். சரியா? அப்போ shall we cook? shall we cook? C O O K क्वेश्चन மார்க். இது ஆர் கிடையாது, கே. கேன்றதுல கே போடல, இப்படி கை எடுத்து போட்டு இப்படி போடுவோம். சரியா? shall we cook? அடுத்து 3ஆம் நம்பர் பாரு. நம்ம பேசலாமா, நம்ம பேசலாமா. இதை எழுதி போட்டு மற்றதெல்லாம் நம்ம சும்மா வாயிட்டு போட்டு சொல்லலாம். நம்ம நம்ம பேசலாமா, நம்ம பேசலாமா. ஏதோ ஒரு யாரா ஒரு ஆள் மட்டும் சொல்லு. பேசுதல். பேசுதலுக்கு வந்து இது பேசுதலுக்குன்னா முதல் பேசுதல் அப்படின்னா இங்கிலீஷ் என்னதுப்பா? ஸ்பீக். ஸ்பீக் வேற டாக்கு. சரியா? நம்ம ரெண்டு பேரும் பேசல. இப்போ மேடையில பேசுறது அப்படின்னா ஸ்பீக் சொல்லலாம். மேடையில ஒரு ஆள் பேசிட்டு இருக்காரு, நம்ம ஸ்பீக் பண்ணிட்டு இருக்காரு சொல்லலாம். நம்ம ரெண்டு பேரும் டாக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கோம் டாக்கிங். we are talking. நம்ம பேசலாமா அப்படின்னா எந்திரியா சிவானி, எந்திரி முடியா சொல்லு. இங்க வாயா. இவ என்ன சொல்றா அப்படின்னா
shall we talk அப்படின்னு என்கிட்ட பார்த்து கேட்கலாம். அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போடலாம். இது கரெக்டா தப்பா? சத்தமா சொல்லுங்க. வெரி குட். shall we talk அப்படிங்கிறது ரைட். ஓகேவா? எழுதிக்கோ. yes HALL shall we talk. shall we talk. இப்போ இது போக ரெண்டு நான் வாயிட்டே கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. நம்ம தூங்கலாமா? shall we sleep. நம்ம வெளியே போலாமா? இது வர இப்போ யாரா ஒரு ஆள் நம்ம shall we out கேக்குறா. ஒரு ஆளு பாதி கண்டுபிடிச்சா. shall we out கேக்குறா. அதாவது shall we out அப்படின்னா போலாமா அப்படிங்கிற வார்த்தை அது இல்லை பாத்தியா. நம்ம வெளியே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா. அப்போ போகுதல் போ அப்படிங்கிற ஒரு வேறுபாடுங்களா. நம்ம வெளியே போலாமா? போ அப்படிங்கிற இங்கிலீஷ்ல என்ன? அவங்க நம்ம என்ன கேட்கணும்? shall we go out. shall we go outside of the classroom. shall we go outside. shall we go நம்ம 5 மணிக்கு கிளம்பலாமா? இப்போ நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம். மணி இப்போ வந்து 12 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம 5 மணிக்கு கிளம்பலாமா? இல்லை நம்ம ஏதோ ஊருக்கு போகிறோம். ரயில் வந்து 6 மணிக்கு. நமக்கு போகிறது ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. அதுப்பா கவனி, ட்ரெயின் எத்தனை மணிக்கு? ட்ரெயின். சார் வந்து உங்கள்கிட்ட வந்து நம்ம ஒரு 5 மணிக்கு கிளம்பலாமா? ஒரு 5 மணிக்கு கிளம்பலாமா அப்படின்னு ஒரு கருத்து கேட்குறேன். அப்போ நம்ம 5 மணிக்கு கிளம்பலாமா அப்படிங்கிறது எப்படி கேட்கலாம்? shall we leave at 5 o'clock. கிளம்புதல் அப்படின்னா இங்க இருந்து கிளம்பு லீவ் ஆகுது. shall we leave at 5 o'clock. shall we leave at 5 o'clock. சார் தமிழ்ல எழுதி போட்டுருவேன். நீங்க கீழே அதுக்கு ஆன்சர் எழுதி பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து இன்னொன்று பாரு. ஒரு ஒரு சிறுலூத்துக்கு ஒரு ஆள் வர சொல்லிட்டாரு. சிறுலூத்துக்கு ஒரு ஆள் வர சொல்லிட்டாரு. நானும் அஞ்சனாவும் சிறுலூத்துக்கு போயிட்டோம். அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு அவங்க அப்பா வாரேன் விட்டு போயிட்டாங்க. கடைசி பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஆட்டோ ட்ரிப் எடுத்துட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு ஆட்டோ ட்ரிப் எடுத்துட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. உடனே நான் அவட்ட கேட்கேன். அங்கே ஒரு டேபிள் மாதிரி ஒரு இடத்துல போட்டு சேர்லாம் போட்டு உட்கார்றதுக்கு இடம் ரெடியாக இருக்குது. நம்ம உட்காந்து வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒன்று அவட்ட கேட்கேன். இங்கே அஞ்சனா நம்ம இங்கே காத்திருக்கலாமா? நம்ம இங்கே வெயிட் பண்ணலாமா? நாம் இங்கே காத்திருக்கலாமா? அவங்க அப்பா வர்றது வரைக்கும் நம்ம இங்கே காத்திருக்கலாமான்னு அவட்ட கேட்கேன். நம்ம இங்கே காத்திருக்கலாமா அப்படின்னு கேட்க. அதுக்கு எப்படி கேட்கணும்? Shall we wait here? அடுத்தது பாரு. நம்ம கிரிக்கெட் விளையாடலாமா? கல்யாணம் பண்ணதுல போய் நம்ம கிரிக்கெட் விளையாடலாமா? கிரிக்கெட் விளையாடலாமா? ஆண் சொல்லக்கூடாது, அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும். சொல்லக்கூடாது. ஓகே, நீ கிரிக்கெட் விளையாடலாமான்னு உனக்கு கேட்கல. நம்ம கிரிக்கெட் விளையாடலாமாங்கிறது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு சொல்றேன். ஷாலி கிரிக்கெட்னா அதுல இது வெறுப்பே வரலையா? விளையாடுறது இங்கிலீஷ்ல என்னது? எவன் இன்னும் பிளேயிங் கேட்கறான். ஐஎன்ஜி வரக்கூடாது. பிளேயிங்னா விளையாண்டு கொண்டிருத்தல். வெரி குட். சிவானி சொல்லியா? ஷால்வி வெரி குட். ஷால்வி ப்ளே கிரிக்கெட். இந்த கிளாஸுக்கு பேரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். என்ன கிளாஸ்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்போ வாய்க்குள்ள வரும் அப்படின்னா பேசினா தான் வரும். ஏன்னா சும்மா மனசுக்குள்ள பேசினா வராது. மனசுக்குள்ள பேசினா வராது. சார் சொல்றத கூட 2 முறை சொல்லி பாரு. ஷால்வி ப்ளே கிரிக்கெட். Shall we play cricket?
Shall we eat? Shall we cook? Shall we talk? Shall we go outside? Shall we leave at 5 o'clock? And cricket விளையாடலாமா? Shall we play cricket? அடுத்து இப்போ நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்க போறோம். எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு சரஸ்வதி பூஜைன்னு வச்சுக்கோங்க. என்ன பூஜை? சரஸ்வதி பூஜைனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? பொரி வேற, வெல்லம் வேற, சரஸ்வதி போட்டா இப்படி எல்லாமே ஞாபகம் வரும். அப்போ மேனேஜர் வருவாரு. மேனேஜர் வந்து நம்ம தொடங்கலாமா அப்படின்னு கேட்பாரு. என்ன சாமி கூட தொடங்கலாமான்னு கேட்பாரு. அப்படித்தானே? எல்லாரும் ரெடியா இருக்காங்களா? பையங்கள்லாம் ரெடியா இருக்காங்களா அப்படிங்க. நீங்கெல்லாம் கவரோட ரெடியா இருக்கீங்க. எதுக்கு எங்க ரெடியா இருக்கீங்க? மேனேஜர் வந்து சாமி கூட தொடங்கலாமான்னு கேட்பாரு. நம்ம இப்ப தொடங்கலாமா? நம்ம இப்போ அப்படின்னு கேட்கறாரு. அவர் மேனேஜர் வந்து என்கிட்ட இங்கிலீஷ்ல கேட்கணும். எப்படி கேட்பாரு? நம்ம இப்ப தொடங்கலாமா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்காரு. நம்ம இப்ப தொடங்கலாமா எப்படி கேட்பாரு? Shall we? தொடங்குங்கள். இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டார்ட். இப்ப அது இங்கிலீஷ்ல என்னது? Shall we start right? இப்ப அப்படிங்கிறது ஐயோ இப்ப இங்கிலீஷ்ல கேட்டா இப்ப now நாளைக்குனா நேத்துனா yesterday, இன்றுனா today, இப்பனா கொஞ்ச நேரம் கழிச்சுனா after some time, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினா before some time. பேசிக் இங்கிலீஷ்லாம் சொல்லி பார்க்கணும். சரியா? yesterday, tomorrow, today, now. அவனா கொஞ்ச நேரம் கழிச்சுனா after some time, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினா before some time. பேசிக்லாம் தெரிஞ்சாதான் அது பேச முடியும். அப்போ மேனேஜர் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டாரு. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு. சரியா? அவர் எப்படி கேட்டிருப்பாரு? Shall we start now? அடுத்து கல்யாண மண்டபத்துக்கு போயாச்சு, கிரிக்கெட் விளையாடணும் போயாச்சு. அப்போ சார் கேட்க, ஏலே நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து விளையாடுவோமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? Shall we? சரி, shall we play together? நம்ம சேர்ந்து விளையாடலாமா? சரி. டுகெதர்னா சேர்ந்து, நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து டுகெதர். நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? பேசு. Shall we study together? நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமா? சரி பாரு. Shall we நம்ம வந்து சேர்ந்து ஓடலாமா? நம்ம சேர்ந்து குதிக்கலாமா? வெரி குட். நம்ம சேர்ந்து நீச்சல் அடிக்கலாமா? வெரி குட். நம்ம சேர்ந்து தூங்கலாமா? இப்போ இந்த டுகெதர் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யறது. அப்போ ஷேல் எங்கெல்லாம் பயன்படுத்தணும்? இந்த லாமான்னு வரக்கூடிய இடங்களெல்லாம் பயன்படுத்தணும். இப்போ ஒரு வீட்டு பாடம் அப்புறம் எழுதிக்கோ, எழுதி நீ செஞ்சு கொண்டு வரணும். சரியா? என்னெல்லாம் வீட்டு பாடம்னா, நம்ம இங்க உட்காரலாமா? நம்ம அடுத்து நம்ம இப்போ பிரியாணி சாப்பிடலாமா? இந்த எழுதி போட்டு நாம் அவர்களுடன் விளையாடலாமா? இந்த 3 பேர் வீட்டு பாடம். இந்த வீட்டு பாடத்தை வீட்டில் சொல்லிட்டு வரணும். சரியா? இப்போ எழுதிக்கோ, நாம் இங்கே உட்காரலாமா? அது நான்
இதை எழுதிக்கிடணும். இதுக்கு முதல்ல வீட்டு பாடத்தை எழுதி போட்டுக்கிறேன். நாம் இங்கே நாம் இங்கே உட்காரலாமா? ஒன்று. ரெண்டு, இதுல வீட்டு பாடத்தை ஆன்சர் எழுதிட்டோம். ரெண்டு வந்து நம்ம இப்போ பிரியாணி சாப்பிடலாமா? சரி நாம இருக்கட்டும். நாம் இப்ப அப்படின்னு என்ன செய்யுங்க? இல்ல இப்ப அப்படின்னு என்ன? நவ் நவ் வச்சுங்க. நாளைக்கு எழுதிட்டு நம்ம இப்ப பிரியாணி சாப்பிடலாமா? பிரியாணி சாப்பிடலாமா? நம்ம இப்ப பிரியாணி சாப்பிடலாமா? மூணாவது என்னது? நாம் அவர்களுடன் விளையாடலாமா? அதாவது நம்ம கல்யாண மண்டபத்துக்கு போய் விளையாட போறோம். கல்யாண மண்டபத்துக்கு போய் விளையாட போகையில அங்க பெரிய அண்ணங்கள்லாம் வேற விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்க வேற ஒரு பெரிய அண்ணங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? விளையாண்டுட்டு இருக்காங்க. நமக்கு வந்து விளையாடுறதுக்கு கிரவுண்ட் இல்லை. நமக்கு வந்து என்ன இல்லை? கிரவுண்ட் இல்லை. உடனே நான் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கறேன், இல்லை நம்ம பேசாம அவங்களோட சேர்ந்து விளையாடுறோமா? நம்ம அவங்களோட விளையாடலாமா அப்படி கேட்போம்ல. நாம் அவர்களுடன் விளையாடலாமா அப்படி கேட்பனா? அந்த மாதிரி கேட்கறது தான் நாம் அவர்களுடன் விளையாடலாமா. அதை நீ எப்படி கேட்கணும்? அவர்கள் அப்படின்னா என்ன வரும்? யோசிப்பாரு. தேனா அவர்கள். அவர்களுடன் அப்படிங்கிறதுக்கு டுகெதர்னா எல்லாரும் சேர்ந்து மூக்கிலே சுத்திடுவேன். சரியா? அவர்களுடன் விளையாடலாமா? யோசிச்சு பாரு. தெரியலாம் உன் டியூஷன் டீச்சர் கேளு. இந்த அவர்களுடன் தெரியலையா? நாம் அவர்களுடன் விளையாடலாமா? நாம் அவர்களுடன் விளையாடலாமா? எல்லாத்தையும் எழுதிக்கோ. எழுதினதுக்கு அப்புறம் அதை எழுதிக்கோ. வீட்டு பாடத்தை மட்டும் எழுதிக்கோ. இங்கிலீஷ்ல உள்ளதை நீ வீட்டில் சொல்லி தரணும். சரியா? இப்போ சஜஷன் மட்டும் முடிச்சிருக்கோம். என்ன மட்டும் முடிச்சிருக்கோம்? மணி இருக்குதுண்ணா. டைம் ஆகுதா? சரி, சஜஷன் முடிச்சிருக்கோமா? இனிமேலே ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸும் ஆஃபரும் மதியம் நாளைக்கு கூட நடக்கும். சரியா? நாளைக்கு ஸ்கூலா? நாளைக்கு சாட்டர்டேவா? ஹெச்எம் முடிச்சுட்டு நாளைக்கு அக்காவுக்கு பிறந்த நாளாயா? ஓகே ஓகே. அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் டு யுவர் அக்கா. ஓகே, இங்கே தான் இருக்காங்களா? எந்த அக்காவா? ஓகே, அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். சரியா? சரி, இப்போ எழுதிக்கலாமா? எழுதி முடிச்சுட்டு சாப்பிட போமா? வந்து எழுதுவோமா? எழுதுங்க. அந்த பக்கத்தில் உள்ளது அது கீழே தொடர்ச்சி எழுதுடா. அது கீழே அப்படியே தொடர்ச்சி எழுதா.